தண்ணி கண்டியா அருமையான ஆட்டம். எப்படி ஆர்கே சார் போய் போடுறா. எங்கப்பா வெளியிடா தகுச காணா. தள்ளி திமிங்கலந்தான். கிட்ட போவாரா ஓடுண்டா. மீன் தெரிஞ்சு அதான் ராக்கெட் ராகேஷ்ல அதான் ராகேஷ் ராக்கெட் மாதிரி போகுது. ராகேஷ் ஒரு மீன் சாதாரணமாவா? இப்போ தள்ளி தள்ளி இறங்கி தூக்கிட்டா. விட்டு விட்டு வலிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மீன் பிடிக்க வந்துக்கிறோம். நான் இப்போ பால் செட் போட்டோன்னே ஒரு மீன் மாட்டேங்குது. அதுவும் ஃபஸ்ட்டு என் தூண்டில் தான் மாட்டேங்குது. இப்போ எப்படி மாட்டுன்னு பார்க்கலாம். காத்துருந்து ரொம்ப பெரிய மீன் வேறு. இன்னைக்கு வேறு சந்தோஷமாக வேறு இருக்குது. என் தூண்டில் போய் மாட்டேங்குது. அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் இப்படியே இந்த இடத்துல மாட்டுறதே கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 3 ஹவர் 5 ஹவர் ஆயிடுச்சு மாட்டில். இந்த மாட்டிக்கிச்சு. இப்போ இந்த மீனை மேலே ஏற்றணும் நம்ம. நீ என்ன வெளிக்கிற கம்முங்கிறாண்டா நீயா? அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சுற்றுது பாருங்க. அது மாட்டிச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். மேலே ஏற்றுறது தான் பெரிய விஷயம். அவங்க எல்லாம் ஆவலாக பார்க்குறாங்கப்பா, ஆவலாக பார்க்குறாங்க. அந்த கண்ணனே உன் கண்ணனே தெய்வம் நீண்ட டேய் கம்னுறா. இப்போல்லாம் எதுவுமே போடக்கூடாது. வெளிச்சின்னு போகாது. இப்போ தள்ளிவிடு. அந்த வலை மாரி இருக்குமா, அது இருந்தால் கூட போட்டு அப்படி வச்சுக்கலாம்பா. இப்போ நீ அந்த வலை ஏற்றினோடே ப்ளூ கலர் வரல ஆர்கே சார். நீ நிற்காத, ஃபஸ்ட் சேர்ந்து போ. அப்படி போ. நானும் அழுத்து தூரமாக நின்றுக்கிறேன். அவன் தூக்கி நிற்கிறான். வெளிச்சம் போல ஏய் கிட்ட வந்து ஸ்விம்மிங் கட்டு போகிறாரு. ஸ்விம்மிங்கு அது எப்படி பார்த்து வர மேலே? புட்டு போட்டு மேலே ஏற்றுறா கிருஷ்ணியா. புட்டு போய் மேலே ஏறுடா. அதே புட்டில் தான் மாட்டினுக்குதேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை பார்த்துடே சும்மா இருக்கு. டேய் நீ தள்ளி போங்கடா, அவுத்துன்னு போடி போத்துன்னு. டேய் கம்னுறா பை. ஓ